கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் கூட இயேசு கிறிஸ்துவுடைய சில வார்த்தைகளை நாம் தியானித்து நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு நேராக திரும்ப இந்த காலை வேளையில் பிரயாசப்படுவோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு நேரத்தில் கடிந்து கொள்ளுகிறார். அது ஏன் கடிந்து கொள்ளுகிறார்னு பார்க்க போனால், உணர்வடையாத அந்த சீடர்களை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். மார்க்கு 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லையென ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று என்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவங்க சீடர்கிட்ட பரிசேயருடைய புளித்த மாவு மற்றும் ஏரோதினுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டாச்சுன்னா, நம்ம ஒரே ஒரு அப்பம் எடுத்துன்னு வந்ததால் தான் இயேசு நம்மளை இப்படி சொல்கிறாரு அப்படின்னு புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை. ஏன்னு கேட்டாச்சுன்னா, அவங்களுடைய இருதயம் எதை பற்றியும் சிந்திக்கிறதே கிடையாது. நமக்கு உணவு கிடைக்குதா, அதோட கூட இயேசு கூட நம்ம போகிறோமா, அற்புதத்தை பார்த்தோமா, அடையாளத்தை பார்த்தோமா, அவங்க அவர் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள் இதை பார்த்து கூட என்ன இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு உணர்வு அடையலை. அதனால தான் அந்த 18வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்களேன், உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறீர்கள், காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு இந்த கண், காது, இருதயம் இதெல்லாம் கொடுத்தது எதற்குன்னு கேட்டாச்சுன்னா, அவரை புரிந்து கொள்ள, அவரை உணர்ந்து கொள்ள. அதுக்கு தான் நம்ம ஒரு பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவ வாழ்க்கையிலேருந்து ஒரு மனிதன் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழணுன்னா அவனுடைய இல்லத்தில் ஒரு உணர்வடைதல் இருக்கணுங்க. அந்த ஒரு உணர்வடைகிறது இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா, தேவன் அவர்களை உணர்வடைய செய்து அவர் பக்கம் திருப்ப சில காரியங்களை செய்கிறார். அதில் முதலாவது உபத்திரவத்தின் பாதையில் என்ன பண்ணுறாருன்னா, அவர்களை தன் வசப்படுத்த, தன் பக்கம் திருப்ப அவர் சில காரியங்களை செய்கிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17 வசனத்தில் ஒரு ஊதாரி மகனை பற்றி நம்ம கதை படிச்சிருப்போம். அந்த மகன் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அப்பா கிட்ட இருந்து வாங்கி அழித்து போட்டு கடைசியில் என்ன பண்ணுறான்னா, ஒரு குடியானவங்ககிட்ட போய் வேலை செய்கிறான். அந்த வேலை செய்கிற நேரத்தில் அவனுக்கு பன்றிகள் தின்னுகிற சாப்பாடு கூட கிடைக்கல. அந்த நேரத்தில் தான் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு புத்தி தெளிவு உண்டாகுது. அதை இப்போது லூக்கா 15:17 நம்ம இப்போ படிக்க கேட்போம். அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே என்றான். பிரியமானவர்களே, அப்போ தான் அவனுக்கு என்னன்னா ஒரு உணர்வு வருது, ஒரு புத்தியில் ஒரு தெளிவு வருது. அந்த கடைசியில் அந்த உபத்திரவத்தின் பாதியில் தான் அந்த ஊதாரி மகனுக்கு ஒரு புத்தி தெளிவு உண்டாகுது. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு சில நேரத்தில் உபத்திரத்தின் பாதை வரும், அது இல்லாமல் கடினமான சூழ்நிலை வரும். இந்த மாதிரியான நேரத்தில் நம்மை நாமே அறியணும். இயேசு கிறிஸ்துடைய பாதையை விட்டு நம்ம எங்கன்னா விலகி இருக்கிறோமா, அவருடைய கட்டளை விட்டு நம்ம எங்கேயாவது தூரம் போயிருக்கிறோமா அப்படின்னு சொல்கிறத நம்ம ஆராய்ந்து அறியணும். எந்த இடத்துல நம்ம தேவனுடைய பாதையை விட்டு விலகினோம் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியத்தெல்லாம் நம்ம ஆராய்ந்து அறியும் போது அந்த இடத்துல நம்ம தேவனுடைய பாதையில் திரும்புகிற ஒரு உணர்வை தேவன் நமக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, இன்னொரு ஒரு வசனத்தை படிக்கும்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சில நேரத்தில் தானாகவே நம்முடைய இருதயத்தை உடைக்கிறவராக இருக்கிறார்.
நம்முடைய கட்டுகளிலிருந்து அவிழ்க்கிறவராக இருக்கிறார். அதாவது லூக்கா 8வது அதிகாரம் 35வது வசனத்தின் முன்னும் பின்னும் நம்ம படிக்கும்போது, அந்த கெனசெத்தர் என்ற ஊரில் இருக்கிற ஒரு வாலிபன் அந்த பிசாசுகளால் கட்டப்பட்டிருக்கிறான். அதாவது லேகியோன் அப்படின்ற பிசாசு, நூற்றுக்கணக்கான பிசாசுகள் அவனை பிடித்து இருக்கும்போது அவன் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுறாருன்னா, தானாகவே வந்து அவனுடைய கட்டுகளை அவிழ்க்கிறார். அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு புத்தி தெளிந்து, ஒரு உணர்வடைந்து புதிய மனிதனாக மாறுறான். அதை நம்ம இப்போ லூக்கா 8:35 அந்த வசனத்தை படிப்போம். நடந்தது என்ன என்று பார்க்க மக்கள் இயேசுவிடம் வந்தனர். பேய்கள் நீங்க பெற்றவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் இயேசுவின் காலடியில் அமர்ந்திருப்பதைக் கண்டு அஞ்சினர். பிரியமானவர்களே, யாராலையும் கட்ட முடியாத ஒரு மகன், யார் ட்ரெஸ்ஸு போட்டாலும் அதை அவிழ்த்து போட்டு அம்மனமாக திரியக்கூடிய ஒரு மகன் இப்பொழுது புத்தி தெளிவாக இருக்கிறான்னா அதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அவனை தேடி வந்து அவனை விடுதலை செய்கிறார். பிரியமானவர்களே, தேவன் யார் மீது அன்பு வைக்கிறாரோ, பிதா யார் தன் பக்கம் இழுத்து கொள்ள விரும்புகிறாரோ அவனை தானாகவே வந்து தெரிந்து கொள்ளுவார். பிரியமானவர்களே, அவன் கடைசியில் நீ அந்த கெனசெத்தூர் ஊர் முழுவதையும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாற்றுகிற ஒரு காரியத்தை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது பார்க்கலாம். அவன் ஒருத்தவன் விடுதலை அடைவான். அவன் மூலமாக தேவன் அந்த கெனசெத்தூர் என்ற கிராமம் முழுவதையும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாற்ற அந்த வாலிபனை பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, இந்த இன்னொரு காரியத்தை நம்ம படிக்க போனால், அவருடைய உடன்படிக்கையான அப்பத்தையும் ரசத்தையும் நாம் புசிக்கும்போது உணர்வடைகிறவர்களாக இருக்கிறோம். பாவ உணர்வடைந்து அதிலிருந்து நம்ம விடுதலையாகிறவர்களாக இருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு எம்மாவு சீடர்கள் 2 பேர் நடந்து போகிறாங்க. ஆனால் அவர் கூட தான் இயேசு கிறிஸ்து கூட நடந்து போகிறார். இருந்தாலும் அவங்களுடைய கண்களுக்கு அவர் மறைக்கப்பட்டவராக இருக்கிறார். அவரை அவர்கள் புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கூட இப்போ கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாதபடி, இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளாதபடி உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை அமிழ்த்தும் போது, உலக பிரகாரமான பாடுகள் நம்மை நசுக்கும் போது நம்ம விழுந்து போகிறவர்களாக இருக்கிறோம். வருத்தப்பட்டு நம்முடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, அந்த எம்மாவு சீடர்களுடைய கண்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும்போது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த வசனத்தை படித்து விட்டு அதை பற்றி நாம் சிந்திப்போம். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய நமக்காக கொடுத்திருக்கிற அந்த அப்பமும் ரசமும் தாங்க நம்மளுக்கு உடன்படிக்கை. நம்ம அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம விருதாவாக நம்ம உண்ணக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் பாவ உணர்வுகளை அகற்றி அதற்காக மன்னிப்பை கேட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் விழுந்து நம்ம மன்னிப்பை கேட்டு அந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசிப்போமானால் நம்ம பாவ உணர்வை அடைந்து அதிலிருந்து விடுதலையும் அடைய முடியும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எம்மாவு சீடருடைய கண்களை திறந்தது போல நம்முடைய கண்களையும் திறக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, நம்ம இன்றைக்கி தியானித்த இந்த காரியத்தை எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். உபத்திரவத்தின் பாதையில் நம்முடைய கண்களை திறக்கிறார். தானாகவே பிசாசு கட்டில் இருக்கிறவருடைய உபத்திரவத்தை நீக்கி அவருடைய கண்களை திறக்கிறார். அடுத்ததாக அவருடைய அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கும்போது நம்முடைய கண்களை திறக்கிறார். எப்படி இதெல்லாம் திறக்கிறார்? எப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, அதுதான் பாருங்கள், எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது பாருங்களேன். இதை படிச்சுட்டு நம்ம இதை தியானிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த புத்தி உள்ளவர்களே என்றார்.
பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையை நாம் அறியாதவர்களாக இருக்கிறதால தான் நம்ம மந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நம்ம அறிந்து அதை ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது தான் அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தை ஊடுருவக்கூடியதாக இருக்குது, நம்முடைய உள்ளத்தை பிளக்கக்கூடியதாக இருக்குது, பாவத்தையும் நம்மையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடியதாக இருக்குது. எனவே பிரியமானவர்களே, நம்ம எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை படிக்க கேட்போம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது என்றார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வல்லமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது அந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னு சொல்லியாச்சுன்னா, நம்முடைய பாவத்தை, நம்முடைய சரீரத்தில் ஊறி கிடக்கிற அந்த பாவத்தை என்ன பண்ணுதுன்னா பிரித்து எடுக்குதான். நம்ம உள்ளத்தில் நம்மோடு கூட என்றைக்குமே பிரிய முடியாத அளவுக்கு ஒட்டி இருக்கிற இந்த சாவான பாவங்கள், ஜன்ம சுபாவங்கள், இது எல்லாவற்றையும் பிரிக்க வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லுதுங்க. அந்த வார்த்தை எந்த ஒரு மனிதன் இரவும் பகலும் தியானித்து தன்னுடைய இருதயத்தில் வைத்து இருக்கிறானோ அந்த மனுஷன்தான் பாக்கியவானுங்க. ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த வார்த்தை தான் என்ன பண்ணுது, அது வல்லமையுள்ள வார்த்தை. அதனால் என்ன பண்ணுது, உள்ளத்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா எந்த பக்கம் திரும்பினாலும் கட் பண்ணிடும் பாருங்க. அது மாதிரி என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய பாவத்தையும் நம்மையும் தனித்தனியாக பிரிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாக இருந்து அவருடைய வசனத்தை தியானிப்போமானால் நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். கடைசியாக பாருங்களேன், யாக்கோபு 4வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்களை படிக்க கேட்போம். எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப்போகும். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இரு மனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்கிறது மாதிரி பிசாசு நம்மளை விட்டு எப்போ ஓடி போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம பிசாசுக்கு எதிர்க்கவே முடியாதுங்க. ஏன்னா அதுக்கு தெரியும், இவன் தேவனுக்கு கீழ்ப்படியல, அதனால் இவன் நமக்கு கட்டளையிட்ட நம்ம இவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி அது எந்த காரியத்தையும் செய்யாது. நமக்கு உலக பிரகாரமான வருகிற இந்த கஷ்டங்கள், பாடுகள், இது எல்லாமே நம்மளை நாமே வருவித்து கொள்ளுகிறவராக இருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, சோதனை நேரத்தில், சோதனைக்காரன் நம்ம சோதிக்கிற நேரத்தில் நம்ம பிதாவுக்கு கீழ்ப்படியணுங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணுங்க, நம்முடைய சகோதர சகோதரிகள் அன்பு செய்யணுங்க, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணுங்க. இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம செய்யும்போது நம்மை துன்புறுத்துகிற பிசாசானவன் நம்மை விட்டு ஓடி போயிடுவாங்க, நம்மை விட்டு விலகி ஓடி போயிடுவான். அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள நமக்கு எந்த விதமான தங்கும் தடையும் எதுவுமே இருக்காது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாயிருந்து அதை படித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோமானால் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருவராலும் கூடாது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே, உணர்வில்லாத எங்களுடைய இருதயத்தில் உணர்வடைய செய்யுங்கப்பா. எங்களுடைய உணர்வில்லாத எங்களுடைய ஆத்துமா, என்னுடைய கண்கள், என்னுடைய காதுகள், எங்களுடைய ஒவ்வொரு அவயத்தையும் புனிதப்படுத்துங்கப்பா. நீர் சிந்தின விலையேற பெற்ற இந்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க தகப்பனே. நாங்கள் எங்கள் பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற ஒவ்வொரு பாவத்தையும் நாங்கள் கழுவி நீக்க
எங்கள் உறுதியத்தை உணர்வடைய செய்யுங்கப்பா. அந்த உணர்வுகள் எங்களை மாற்றி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்ற கிருபை செய்யுங்கப்பா. இதோ இந்த நேரத்தில் கூட எங்கள் உள்ளத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். இதோ உம்முடைய சத்தத்தினால் என்னுடைய உள்ளத்தை இந்த நேரத்தில் நான் திறந்து இருக்கிறோம்பா. நீங்கள் எங்கள் உள்ளத்தில் வந்து வாசம் செய்து எங்களை சுத்திகரித்து தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா. இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் உம்முடைய ஜபத்துக்கு அவசியமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, பாடுகள் வேதனையின் மத்தியில் அவசியமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடல் நலம் குன்றியவர்களை உடல் நலத்தை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுங்கப்பா. வறுமையில் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. தகப்பனே, யார் யாருக்கெல்லாம் விடுதலை தேவையோ அவருக்கு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. யார் யாருக்கு எந்தெந்த விஷயத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீ நிறைவாக்குங்க தகப்பனே. எல்லாவற்றிற்கும் மேலாக உள்ள கடினத்தில் இருக்கிறவர்களுடைய மனிதர்களை அவருடைய உள்ளத்தை உடைத்து உணர்வுள்ள பிள்ளைகளாய் மாற்ற கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் பாதையில் ஓடவும் அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழவும் அவருடைய சாட்சிகளாய் வாழவும் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.